ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் சில சென்டென்சஸ் குவிஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, why didn't you tell me? why அப்படின்னா ஏன், didn't you tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லவே இல்லை. why didn't you tell me? செகண்ட் சென்டென்ஸ், உனக்கு ஏதாச்சும் வேணுமா? do you want anything? do you want அப்படின்னா உனக்கு வேணுமா, anything அப்படின்னா ஏதாச்சும். do you want anything? அடுத்த சென்டென்ஸ், என்னை தொந்தரவு பண்ணாமல் தூர போ. go away and don't bother me. go away அப்படின்னா தூர போ, don't bother me அப்படின்னா என்னை தொந்தரவு பண்ணாத. go away and don't bother me. அடுத்த சென்டென்ஸ், கேமராவை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பு. turn the camera slightly this way. turn the camera அப்படின்னா கேமராவை திருப்பு, slightly அப்படின்னா கொஞ்சம், this way அப்படின்னா இந்த பக்கம். turn the camera slightly this way. அடுத்த சென்டென்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? is the meal ready? இதில் is ready அப்படின்னா ரெடி ஆயிடுச்சா, the meal அப்படின்னா சாப்பாடு, is the meal ready? அடுத்த சென்டென்ஸ், என்னால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. I can't come so soon. I can't அப்படின்னா என்னால் முடியாது, come அப்படின்னா வர, so soon அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம். I can't come so soon. அடுத்த சென்டென்ஸ், ஏன் எப்போவும் முகத்தை சோகமாக வச்சிருக்க? why do you always look so sad? இதில் why அப்படின்னா ஏன், do you always look அப்படின்னா எப்போவும் முகத்தை வச்சிருக்க, so sad அப்படின்னா சோகமா. why do you always look so sad? அடுத்த சென்டென்ஸ், இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து தர முடியுமா? can you please print out this document? இதில் can you please அப்படின்னா உங்களால் முடியுமா, print out this document அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து தர. can you please print out this document? அடுத்த சென்டென்ஸ், நீ என்கிட்ட உனக்காக வாங்கிட்டு வர சொன்ன ஐஸ்கிரீம் இதோ. here's the ice cream you asked me to buy for you. here's the ice cream அப்படின்னா ஐஸ்கிரீம் இதோ, you asked me to buy அப்படின்னா நீ வாங்கிட்டு வர சொன்ன, for you அப்படின்னா உனக்காக. here's the ice cream you asked me to buy for you. அடுத்த சென்டென்ஸ், அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. there is something wrong with him. there is something wrong அப்படின்னா ஏதோ தப்பு இருக்கு, with him அப்படின்னா அவன்கிட்ட. there is something wrong with him. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு தெரிஞ்ச வர அவனுக்கு இவனை தவிர வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. as far as I know he has no friends other than him. as far as I know அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வர, he has no friends அப்படின்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, other than him அப்படின்னா இவனை தவிர. as far as I know he has no friends other than him. அடுத்த சென்டென்ஸ், வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. there is nothing to be sad about. இதில் there is nothing அப்படின்னா ஒன்றும் இல்லை, to be sad about அப்படின்னா வருத்தப்படுறதுக்கு. there is nothing to be sad about. அடுத்த சென்டென்ஸ், இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் படி. study after drinking this coffee. study அப்படின்னா படி, after drinking அப்படின்னா குடிச்சிட்டு, this coffee அப்படின்னா இந்த காஃபியை. study after drinking this coffee. அடுத்த சென்டென்ஸ், நான் என் சாவியை தொலைச்சிட்டேன். I lost my key. I lost அப்படின்னா நான் தொலைச்சிட்டேன்,
மை கீ அப்படின்னா என்னோட சாவியை. ஐ லாஸ்ட் மை கீ. அடுத்த சென்டென்ஸ், உனக்கு ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட கேளு. இஃப் தேர் இஸ் எனிதிங் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. இஃப் தேர் இஸ் எனிதிங் அப்படின்னா ஏதாவது, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியலைன்னா, ஜஸ்ட் ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு. இஃப் தேர் இஸ் எனிதிங் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. இப்போ குவிஸ்க்கான சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இனி அவளை தொந்தரவு பண்ணாத. செகண்ட் ஒன், உன்னால் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடு. தேர்ட் ஒன், எல்லாரும் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. இந்த குவிஸ்க்கான ஆன்சரை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.